ஓம் சாந்தி. 11/2/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 24/2/98, மதுபன். முரளியின் தலைப்பு: தந்தை, சேவை மற்றும் குடும்பத்தின் மீது அன்பு வையுங்கள், அப்போது உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இன்று நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகள் தங்களுடைய தந்தையின் ஜெயந்தி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். எதிரில் அமர்ந்திருந்தாலும் சரி, ஆகார ரூபத்தில் தந்தையின் எதிரில் அமர்ந்திருந்தாலும் சரி, தந்தை அனைத்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புறம் சந்திப்பதற்கான குஷி இருக்கிறது, இன்னொரு புறம் விரைவாக பாப்தாதாவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து பல கோடி மடங்கு, அதாவது 100 கோடி மடங்கு, 1000 கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி குழந்தைகள் தந்தையின் ஜெயந்தி, அதாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மூலை முடுக்கிலிருந்து தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், அதேபோல் பாப்தாதாவும் குழந்தைகளின் பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். அனைவரையும் விட மிக தூர தேசத்தில் இருப்பவர் யார்? தந்தையா அல்லது நீங்களா? நாம் மிக தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் உங்களை விட தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். உங்களுக்கு நேரம் எடுக்கிறது, தந்தைக்கு நேரம் எடுப்பதில்லை, அவ்வளவுதான். நீங்கள் அனைவரும் விமானம் அல்லது ட்ரெயின் எடுத்து வரவேண்டி இருக்கிறது, தந்தை ரதத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆக நீங்கள் மட்டும் தந்தையின் ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் என்பது கிடையாது. தந்தையும் ஆதியில் துணையாக இருந்த பிராமண ஆத்மாக்கள், கூடவே பிறந்த துணையாக இருந்த குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறார். ஏனென்றால் தந்தை தனியாக அவதரிப்பதில்லை. பிரம்மா மற்றும் பிராமண குழந்தைகளின் கூடவே தெய்வீக ஜென்மம் எடுக்கிறார், அதாவது அவதரிக்கிறார். அதாவது பாபாவினுடைய ஜெயந்தி அப்படின்னா பிரம்மாவின் ஜெயந்தி, பிரம்மாவின் ஜெயந்தி அப்படின்னா பிராமணர்களின் ஜெயந்தி. சிவபாபா எப்போ பிரம்மாவுடைய ரதத்துல பிரவேசம் செய்கிறாரோ அப்போ அது சிவபாபாவினுடைய அலௌகீக ஜெயந்தி, தெய்வீக ஜெயந்தி. பாபா பிரவேசம் பண்ணும் போதே பிரம்மாவுக்கு நான் யார் அப்படின்றது உணர்த்திட்டார். அப்போ பிரம்மா பிறந்தார். பிரம்மா பிறந்த உடனே பிராமணர்கள் பிறந்தாங்க. பிரம்மா மூலமா நிறைய பிராமணர்கள் உருவானாங்க. ஆகையால சிவ ஜெயந்தி, பிரம்மா ஜெயந்தி, பிராமண ஜெயந்தி எல்லாம் ஒரே நேரத்துல நடக்குது அப்படின்றார். பிராமணர்கள் இல்லாமல் தனியாக தந்தை மட்டும் யஜ்யத்தை படைக்க முடியாது. எனவே யஜ்யத்தை படைத்தார். பிரம்மா மூலம் பிராமணர்களை படைத்தார். அப்போது நீங்கள் அனைவரும் பிறந்தீர்கள். 2 ஆண்டுகள் ஆனவர்களாக இருந்தாலும் 2 மாதங்கள் ஆனவர்களாக இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் தெய்வீக பிராமண ஜென்மத்திற்கான வாழ்த்துக்கள். இந்த தெய்வீக ஜென்மம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது! தந்தையும் தெய்வீக ஜென்மம் எடுத்த ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களின் பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் சதா ஆஹா, வைரத்திற்கு சமமான வாழ்க்கை வாழக்கூடிய பிராமண குழந்தைகளே ஆஹா என்ற இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆஹா ஆஹா என்று இருப்பவர்கள்தானே. தந்தை அப்படி ஆஹா ஆஹா குழந்தைகளாக ஆக்கிவிட்டார். ஆக இந்த அலௌகீக ஜென்மம் தந்தையினுடையதும் தனிப்பட்டதாக இருக்கிறது, குழந்தைகளாகிய உங்களுடையதும் தனிப்பட்டதாக மற்றும் அன்பானதாக இருக்கிறது. இந்த ஒரே ஒரு தந்தைக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஜென்மம் அல்லது ஜெயந்தி இருக்கிறது.
அதாவது நிராகாரர் மற்றும் தெய்வீக ஜென்மம். வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட பிறந்த நாள் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஆகையால சிவ ஜெயந்தியே சாதாரண சிவ ஜெயந்தின்னு சொல்லாமே திவ்ய அலௌகீக ஜெயந்தி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் ஜெயந்தி இருக்கு, பிறந்த நாள் இருக்கு. ஆனா தெய்வீகமான அலௌகீகமான பிறந்த நாள் வேறு யாருக்கும் இருக்காது. மற்ற அனைத்து ஆத்மாக்களின் ஜென்மம் அவரவர்களுடைய சாக்கார சரீரத்தில் ஏற்படுகிறது. ஆனால் நிராகார தந்தையின் ஜென்மம் பரகாய பிரவேசத்தினால் ஏற்படுகிறது. முழு கல்பத்திலும் இந்த விதியின் மூலம் யாருக்காவது ஜென்மம் கிடைத்திருக்கிறதா? ஒரே ஒரு தந்தைக்கு மட்டும்தான் இது போன்ற தனிப்பட்ட பிறந்த நாள் கிடைத்திருக்கிறது. அதை சிவஜெயந்தி ரூபத்தில் பக்தர்களும் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இந்த தெய்வீக ஜென்மத்தின் மகத்துவத்தை நீங்கள் அறிவீர்கள், பக்தர்கள் அறியவில்லை. ஆனால் என்ன கேட்டார்களோ அதன்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று புரிந்து கொண்டு கொண்டாடி வருகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் கொண்டாடுவதின் கூடவே தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்கவும் செய்கிறீர்கள். அலௌகீக தெய்வீக ஜென்மத்தின் மகத்துவத்தை அறிந்திருக்கிறீர்கள். வேறு எந்த தந்தைக்கும் தன் கூடவே குழந்தைகளின் ஜென்மம் ஏற்படுவதில்லை. ஆனால் சிவ ஜெயந்தி என்றால் தந்தையின் தெய்வீக ஜென்மத்தின் கூடவே குழந்தைகளின் ஜனனமும் ஆகும். அதனால்தான் வைர விழா கொண்டாடினீர்கள். அதாவது இயக்கத்துக்கும் வைர விழா, தாதிமார்களுக்கும் வைர விழா. ஏன் அப்படின்னா எப்போ இயக்கம் ஆரம்பமானதோ அப்போ தாதிமார்களும் வந்தாங்க. நாம கூட வைர விழா கொண்டாடுறோம். நம்ம இப்போ வந்திருந்தாலும் யஜ்யத்தின் வைர விழா அப்படின்னா நம்முடைய வைர விழா. நாம லேட்டா வந்திருந்தாலும் நமக்கும் வைர விழா தான். ஏன் அப்படின்னா அவ்வியக்த பாலனையின் மூலமா பாபா எக்ஸ்ட்ரா சக்தி, எக்ஸ்ட்ரா அனுபவங்கள், எல்லா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எல்லாமே நிரப்பிட்டு இருக்கிறார். நம்ம எதையும் மிஸ் பண்ணல. அந்த காலத்துல ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ மாதங்கள் ஆனது. கோர்ஸ் கொடுத்தோன்னா இவ்வளோ நாள் கழிச்சு தான் அவங்க பக்கம் ஆவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஆகையால லேட்டா வந்திருக்கலாம், ஆனாலும் நமக்கும் வைர விழாதான். ஏன்னா எதை நம்ம எல்லாம் விட்டோமோ அதை பாபா ஃபில் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா ஆரம்பத்துல காட்சிகள் தான் கிடைச்சது. சிவபாபா ஜோதிர் பிந்துன்றது கூட தெரியாம எத்தனையோ மாதங்கள் இருந்தாங்க, வருஷங்கள் இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் புள்ளி வடிவம் அப்படின்னு தெரிஞ்சது. ஆரம்பத்துல வெறும் காட்சிகள் தான், அத்தீந்திரிய சுகம்தான், கோபியர்கள் டான்ஸு தான். அந்த ஆனந்தத்துல இருந்தாங்க. ஞானம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இது தந்தையின் கூடவே குழந்தைகளுக்கும் தெய்வீக ஜென்மமாக இருக்கிறது. இந்த ஜெயந்தியை தான் வைரத்திற்கு சமமான ஜெயந்தி என்று சொல்கிறீர்கள். வைரத்திற்கு சமமான ஜெயந்தி கொண்டாடி நீங்களும் வைரத்திற்கு சமமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள். இந்த ரகசியத்தை அனைத்து குழந்தைகளும் அறிந்திருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதா செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டும் இருக்கிறார். நம்ம சேவை செய்யறோம் இல்லையா, அதை பற்றி சொல்றார். நீங்க செய்யற சேவையே நான் பார்த்துட்டும் இருக்கிறேன், அந்த செய்திகள் கேட்டுட்டும் இருக்கிறேன் அப்படின்றார். குழந்தைகள் தந்தையின் தெய்வீக ஜென்மத்தின் மகத்துவத்தை எவ்வளவு ஊக்க உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. நாலாபுறங்களிலும் உள்ள சேவாதாரி குழந்தைகளின் தைரியத்திற்கு கைமாறாக பாப் தாதா உதவி கொடுத்து கொண்டே இருப்பார். தைரியம் குழந்தைகளினுடையது, உதவி தந்தையினுடையது. இன்றைய நாட்களில் அனைத்து குழந்தைகளின் ஒரே ஒரு அன்பான சங்கல்பம் அடிக்கடி பாப் தாதாவிடம் வருகிறது. அதாவது இப்பொழுது பாபாவிற்கு சமமாக விரைவிலும் விரைவாக ஆகியே தீர வேண்டும் என்று வருகிறது. தந்தையும்
இனிமையான குழந்தைகளே ஆகியே தீர வேண்டும் என்று சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் இந்த திட நிச்சயம் இருக்கிறது. ஆனால் நான் ஆகவில்லை என்றால் வேற யார் ஆகுவார்கள் என்பதற்கு இன்னும் அடிக்கோடிட வேண்டும். நாம் தான் அப்படி இருந்தோம், நாம் தான் இருக்கிறோம், மேலும் நாம் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆகிக்கொண்டே இருப்போம். இந்த நிச்சயம் பக்காவாக இருக்கிறதல்லவா? டபுள் ஃபாரினர்ஸ் சிவஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறீர்களா? நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் கை உயர்த்துங்கள். டபுள் ஃபாரினர்ஸுக்கு உலகத்தின் எந்த மூலையும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதில் ஊக்கம் உற்சாகம் அதிகமாக இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது டபுள் ஃபாரினர்ஸ்னுடைய விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஒரே நாட்டில் அவங்க ஊர்லயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்போ ஒரு நாட்டில் அவங்க பக்கா ஆயிட்டாங்க, பக்கா பிகே ஆயிட்டாங்க அப்படின்னா, நீங்க இந்த நாட்டுக்கு போய் சேவை செய்றீங்களான்னு சந்தோஷமா அங்கே போவாங்க. அங்க போய் நான் வேலை செய்து அங்கே நான் சென்டர் ஓப்பன் பண்றேன் அல்லது சேவை செய்யறேன் அப்படின்னு உலகம் ஃபுல்லா அப்படி போயிருக்காங்க. இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த ஊர்ல தான் இருக்கணும், இந்த நாட்டுல தான் இருக்கணும் அப்படிலாம் அவங்க நினைக்கிறது இல்லை. அதாவது ஒரு முறை லண்டன்ல ஆனுவல் சர்வீஸ் மீட்டிங் நடந்தது. அதுல எல்லா சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ், சிசிஸ், என்சிஸ், ஆர்சிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ அங்க பெரிய உலகத்தினுடைய மேப் வச்சுட்டாங்க. எந்தெந்த நாடுகள்ல சென்டர் இருக்கு அப்படின்னு அடையாளத்துக்கு சின்னதா சிவபாபனுடைய கொடி அந்த குண்டூசில குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க மீட்டிங்ல, எந்தெந்த நாடுகள்ல சென்டர் இல்லையோ, கொடி பறக்கலையோ, நீங்க விரும்புனீங்கன்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் சேவை செய்யலாம். யார் யார் எந்த நாட்டுக்கு போய் சேவை செய்ய விருப்பப்படுறீங்களோ அங்க நீங்க அந்த பிளாக் குண்டூசியை நீங்க குத்திட்டு உங்க பேர் கொடுத்துருங்க, லிஸ்ட்ல கொடுத்துருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படி ஓப்பன் சான்ஸ் கொடுப்பாங்க, அவங்களும் போய் சேவை செய்யறாங்க. அதனால்தான் பாபா எந்த மூலையும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஊக்க உற்சாகம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாரதத்திற்கு சேவை செய்வதற்கு போதுமான நேரம் கிடைத்திருக்கிறது. மேலும் பாரதத்தில் ஊருக்கு ஊரு செய்தி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் டபுள் ஃபாரினர்ஸுக்கு பாரதத்தை விட சேவைக்கான நேரம் குறைவாக கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் ஊக்க உற்சாகத்தின் காரணத்தினால் பாப்தாதாவின் எதிரில் சேவையின் நிரூபணத்தை நன்றாக கொண்டு வந்திருக்கிறீர்கள், கொண்டும் வருவீர்கள். தற்சமயம் பாரதத்தில் அனைத்து வர்க்கத்தினருக்கான சேவை ஆரம்பமாகி இருக்கிறது. அதாவது விங்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 97, 98ல ஆரம்பமானது. முதல்ல 11 விங்ஸை உருவாக்குனாங்க. விமென்ஸ் விங், மெடிக்கல் விங், ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் விங், சோஷியல் விங் அப்படின்னு உருவாக்குனாங்க. இப்போ நிறைய விங்ஸ் இருக்கு, 20க்கு மேலேயே இருக்கு. இதன் காரணத்தினால் அனைத்து வர்க்கத்தினருக்கும் செய்தி கொடுப்பது எளிதாகிவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு வர்க்கத்தினரும் தங்களுடைய வர்க்கம் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது இப்போ மெடிடேஷன் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. எந்த துறையினராக இருந்தாலும் கண்டிப்பா நாங்க மெடிடேஷன் பண்ணணும், இல்லைன்னா சிறப்பா நாங்க எங்களுடைய வேலைகளை செய்ய முடியாது என்ற கட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க வேலையில இருக்கிறோம், நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம், எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, யாருக்கு எந்த வேலை இல்லையோ அவங்க போய் உட்காந்து சிவனேன்னு தியானம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விங் சர்வீஸ் மூலமா அதெல்லாம் மாறிடுது. இப்போ இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜினியர்ஸ்னுடைய மைண்ட்ல என்ன வரும், நமக்கான ஒரு ப்ரோக்ராம், ஆகையில நம்ம போகணும், நம்ம துறையில நம்ம முன்னேறணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வருது. கல்வித்துறை அப்படின்னா ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற கான்ஃபரன்சஸ்க்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் மைண்ட் பாடி மெடிசன் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு இன்வைட் பண்ணா ஈஸியா வந்துருவாங்க, அனுபவமும் பண்ணுவாங்க. அதனால பாபா விங் சர்வீஸ் மூலமா
நல்ல சேவை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். ஈஸி ஆயிடுது. எனவே இந்த வர்க்க சேவையின் கண்டுபிடிப்பு நன்றாக இருக்கிறது. இதன் மூலம் பாரதத்தின் சேவையில் விசேஷ ஆத்மாக்கள் வருவது சேவைக்கு மெருகேற்றுகிறது. நன்றாக இருக்கிறதல்லவா? வர்க்க சேவை பிடித்திருக்கிறது தானே? அயல் நாட்டினரும் நல்ல நல்ல குழுவை அழைத்து வருகிறார்கள். ரிட்ரீட் செய்கிறார்கள். நல்ல விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். எப்படி பாரதத்தில் வர்க்க சேவைக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அதேபோல் இவர்களுக்கும் இந்த விதி கிடைத்திருக்கிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் கியான் சரோவர்ல கால் ஆஃப் டைம், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற தலைப்புகள்ல ரிட்ரீட் நடத்துவாங்க. அதுக்கு ஃபாரின்ல இருந்து ஐபிஎஸ், விஐபிஸ், கெஸ்ட் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து நல்ல அனுபவம் பண்ணிட்டு போவாங்க. சிலர் அங்க போய் சென்டருக்கு போவாங்க. சிலர் வந்து சென்டருடைய தொடர்புல இருந்து சேவை செய்யறாங்க அல்லது சேவைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால பாபா உங்களுக்கும் இந்த விதி கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவும் நல்லா இருக்கு அப்படின்றார். பாப் தாதாவிற்கு 2 புறங்களின் சேவையும் பிடித்திருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஜெகதீஷ் குழந்தை நல்ல கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார். அதாவது இந்த விங் சர்வீஸ்க்கான ஐடியா கொடுத்தது ஜெகதீஷ் பாய். அதனால பாப் தாதா வந்து அவரை பாராட்டிட்டு இருக்கிறார். மேலும் அயல் நாட்டில் த ரிட்ரீட் அல்லது டைலாக் ஆரம்பித்தது யார்? அதற்கு அனைவரும் சேர்ந்து செய்திருக்கிறோம் என்ற பதில் வந்தது. பாரதத்திலும் இணைந்து செய்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நிமித்தமாக ஒருவர் ஆகியிருக்கிறார். அதாவது சேவை எல்லாரும் சேர்ந்து செய்தாலும் அந்த ஐடியா யாரோ ஒருவருக்கு கிடைச்சது. அந்த ஐடியா கொடுப்பதற்கு யாரோ ஒருத்தர் நிமித்தமானார் இல்லையா? அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வர்க்கத்தின் குழுவில் இருப்பது நன்றாக இருக்கிறது. அதாவது விங் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆன பின்னாடி தான் மதுபன்ல நிறைய கான்ஃபரன்சஸ் நடக்க ஆரம்பிச்சது. அப்ப அந்தந்த விங்ஸ்க்கு ஒரு சேர்பர்சன், அந்தந்த விங்குக்கு மெம்பர்ஸ் அப்படிலாம் இருக்கும் போது சேவை சூடு பிடிச்சது. நல்ல நல்ல ஆத்மாக்கள் இந்த இயக்கத்தினுடைய தொடர்புல வர ஆரம்பிச்சாங்க. அப்போ பிகேஸ்க்கும் அவங்களுடைய வர்க்கத்தினருக்கு சேவை செய்யறது சந்தோஷமா இருக்கு. அதே போல வர்றவங்களுக்கு கூட எங்க வர்க்கத்திற்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அசோக் தாபா அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கிறார் ஞான் சரோவர்ல. அவர் டிஃபென்ஸ்ல இருந்தார், பைலட்டா இருந்தார், ரிட்டையர்ட் ஆயிட்டு ஞான் சரோவர்ல இருக்கிறார். அவர் டிஃபென்ஸ் விங்குக்கு சேர்பர்சன். அப்போ அவர் வந்து அந்த நிறைய டிஃபென்ஸ்ல இருக்க சேவை செய்யறார். அவங்க எல்லாம் மதுபனுக்கு வரும்போது அவ்வளவு நல்ல அனுபவம் சொல்றாங்க. அப்போ செய்யறவங்களுக்கும் சந்தோஷம், வரவங்களுக்கும் சந்தோஷம். ஆகையால அவங்களுடைய வர்க்கத்தின் குழுவுல இருப்பது அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பக்கங்களின் சேவையில் அநேக ஆத்மாக்கள் நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பலன் நன்றாக இருக்கிறது அல்லவா? ரிட்ரீட்டின் ரிசல்ட் நன்றாக இருந்ததா? வர்க்க சேவையின் ரிசல்ட்டும் நன்றாக இருக்கிறது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏதாவது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பீர்கள். பாரதத்திலும் அயல் நாட்டிலும் சேவைக்கான ஆர்வம் நன்றாக இருக்கிறது. யார் உண்மையான உள்ளத்துடன் சுயநலம் இல்லாமல் சேவையில் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களுடைய கணக்கில் புண்ணியத்தின் கணக்கு மிக நன்றாக சேமிப்பாகிக் கொண்டிருப்பதை பாப் தாதா பார்க்கிறார். இன்னொன்று, திருப்தியாக இருந்து திருப்திப்படுத்துவதின் மூலம் ஆசீர்வாதத்தின் கணக்கு. மூன்றாவதாக, யதார்த்தமான யோகயுக்த யுக்தியுக்த சேவைக்கு கைமாறாக புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பாகிறது. இந்த 3 கணக்குகளையும் பாப்தாதா ஒவ்வொருவரிடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது சேமிப்பு கணக்குன்னு பார்க்கும் போது 3 விதமான கணக்குகள் இருக்கு அப்படின்றார்.
அதுல ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன அப்படின்னா முயற்சியின் கணக்கு. நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அந்த பலன் கிடைக்கும். அந்த பலனுடைய சேமிப்பு. அதாவது முயற்சியின் கணக்கு. 2வது தாரணையின் கணக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க திருப்தியா இருந்து மற்றவங்களையும் திருப்திப்படுத்திட்டீங்கன்னா, அதன் மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய கணக்கு சேமிப்பாகும். 3வது கணக்கு சேவையின் கணக்கு. யோகயுக்த நிலையில இருந்து யுக்தியுக்தராகி யத்தார்த்தமான சேவை. எப்படி ஒரு சேவை செய்யணுமோ அதை அப்படியே சரியாக நீங்க செய்தீங்க அப்படின்னா, அதுக்கு கைமாறாக புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பாகுது அப்படின்றார். ஆகையால ஒவ்வொருத்தருடைய இந்த சேமிப்பு கணக்கை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அதாவது முயற்சியின் பலன் மூலமாக சத்தியுகத்திலே திரேதாயுகத்திலே நம்ம நல்லா இருப்போம். நாம இப்போ முயற்சி செய்தோ இதனுடைய பலன் அங்க அனுபவிக்கிறோம். இதுதான் பாபா பிராலப்தம் அப்படின்றார். 2வது திருப்தியாக இருந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தினீங்க அப்படின்னா ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த ஆசீர்வாத கணக்கு சங்கம யுகத்திற்கானது. இப்ப நம்ம சங்கம யுகத்துல கணக்கு வழக்கு முடிக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை ஜென்மங்கள் என்னென்ன செய்தோன்னு தெரியாது. எல்லா பிரச்சனைகள் பெரிய பெரிய பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி வரும். அதையெல்லாம் கடந்து போகணும், பாஸ் பண்ணணும்னா ஆசீர்வாத கணக்கு தேவையா இருக்கும். 3வது புண்ணியத்தின் கணக்கு. சுயநலம் இல்லாம நிறைய நீங்க சேவை செய்தீங்கன்னா துவாபர யுகத்துல கூட நீங்க பூஜைக்குரிய நிலையில இருப்பீங்க. ஜட சிலைகள் ரூபத்துல நீங்க பூஜிக்கப்பட்டாலும் அந்த ஜட சிலைகளை மகிமை செய்யும் போது அது யாருடைய ஜட சிலைகளோ அந்த ஆத்மாக்களுக்கு இந்த குஷி அந்த புண்ணியத்தினுடைய கணக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. ஒருவருக்கு இந்த 3இன் கணக்கிலும் சேமிப்பாகிறது என்றால் அதன் அடையாளம் அவர் சதா சகஜ முயற்சியாளர் என்று தானும் அனுபவம் செய்வார். மற்றவர்களுக்கும் அந்த ஆத்மாவின் மூலம் சகஜ முயற்சிக்கான தூண்டுதல் தானாகவே கிடைக்கும். அவர் சகஜ முயற்சியாளருக்கான சின்னமாக இருப்பார். உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. தந்தையின் மீது, சேவையின் மீது மற்றும் குடும்பத்தில் அனைவர் மீதும் அன்பு இருப்பதினால் இந்த 3 வகையான அன்பு உழைப்பில் இருந்து விடுவித்து விடுகிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் இந்த உயர்ந்த நம்பிக்கை வைக்கிறார். அதாவது குழந்தைகள் அனைவரும் சகஜ முயற்சியாளர்களாக சதா இருக்க வேண்டும் என்று. 63 பிறவிகள் பக்தியில் குழப்பங்களில் அலைந்து உழைத்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த ஒரே ஒரு ஜென்மம்தான் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஜென்மமாக இருக்கிறது. நீண்ட காலம் இப்படி உழைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிறகு இந்த சங்கம யுகத்தின் வரதானமாகிய அன்பின் மூலம் சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள் என்ற இந்த வரதானத்தை எப்பொழுது பெறுவீர்கள்? அதாவது பக்தி மார்க்கத்துல எவ்வளோ உழைச்சோ கஷ்டப்பட்டோ அலைஞ்சோ, ஆனா சங்கம யுகத்துக்கு வந்ததுமே நமக்கு கிடைச்ச வரதானம் என்ன? அன்பின் மூலம் சகஜ முயற்சியாளர் ஆகுங்க. பாபா நமக்கு அன்பு கொடுத்தார். அந்த அன்பில அவர் சொல்ற முயற்சி எல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கு. இது சங்கம யுகத்திற்கே கிடைச்சிருக்கக்கூடிய வரதானம். அப்ப இப்போவும் நீங்க உழைச்சீங்க அப்படின்னா இந்த வரதானத்தை எப்போ அடைவீங்க அப்படின்றார். யுகம் முடிந்து விட்டால் வரதானமும் முடிந்துவிடும். எனவே இந்த வரதானத்தை சீக்கிரத்திலும் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பெரிய காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எப்படி கடக்க வேண்டும் என்றால் வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போல் என்று சொல்கிறீர்கள் தானே, அப்படி கடந்துவிட வேண்டும். சில குழந்தைகளின் விளையாட்டுகளை பாப்தாதா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கிறார், சிரிக்கவும் செய்கிறார். குழந்தைகளை பார்க்கும் போது இரக்கமும் வருகிறது. ஏதாவது பிரச்சனை அல்லது ஒரு பெரிய காரியம் முன்னால் வருகிறது என்றால் சில நேரங்களில் குழந்தைகளின் முகத்தில்
கொஞ்சம் பிரச்சனையின் அல்லது அந்த காரியத்தின் அலை தென்படுகிறது. அதாவது ஒரு பெரிய காரியம், பெரிய சேவை செய்யணும் அல்லது பெரிய வேலை அப்படின்னா கொஞ்சம் முகத்துல அதனுடைய அலை தெரியுது அப்படின்றார். பிரச்சனை இதுவும் தெரியுது, சேவைக்கானதும் தெரியுது அப்படின்றார். முகம் கொஞ்சம் மாறிவிடுகிறது. டென்ஷன் இல்லைனாலும் சில நேரத்துல அந்த காரியத்தினுடைய ஃபோக்கஸ்ல இருக்கும்போது ஒரு சீரியஸான முகம் வந்துடும். பிறகு என்ன நடந்தது என்று யாராவது கேட்டால், வேலை அதிகமாக இருந்ததல்லவா என்று சொல்கிறீர்கள். விக்ன விநாசகன் அப்படின்னா என்ன? தடைகளை அழிப்பவன் அல்லது அழித்தவன். அப்ப தடைகள் வரணும், அதை அழிக்கணும், அப்பதானே அந்த டைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பிரச்சனைகள் வரதா செய்யும், பெரிய பெரிய வேலைகள் செய்யதா செய்யணும், அப்பதான் டைட்டில் கிடைக்கும் அப்படின்றார். முகத்தில் கொஞ்சம் கூட களைப்பு அல்லது மூடு மாறுவதற்கான அடையாளம் வரவே கூடாது. ஏன்? ஏனென்றால் உங்களுடைய ஜட சிலைகள் எது அரைக்கல்பத்திற்கு பூஜிக்கப்படுகிறதோ அதில் எப்போதாவது கொஞ்சம் களைப்பு அல்லது மூடு மாறுவதற்கான அடையாளம் தென்படுகிறதா என்ன? தேவதைகளுடைய ஜட சிலைகள் சதா புன்முறுவலுடன் இருக்கிறது என்றால் அது யாருடைய சிலை? உங்களுடையது தானே. உயிரோட்டமான உங்களுடைய நினைவு சின்னம்தான் இந்த சிலைகள். அதாவது இப்ப நீங்க தேவதைகள் ஆகிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. சத்தியுகத்துல திரேதாயுகத்துல தேவதைகள் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் துவாபர கலியுகத்துல உங்களுடைய ஜட சிலைகளுக்கு பூஜை நடக்குது. அப்ப சங்கம யுகத்துல நீங்க யாரு? சைத்தன்ய தேவதைகள். உயிரோட்டமான உங்களுடைய நினைவு சின்னம்தான் அந்த சிலைகள். ஆகையால கொஞ்சம் கூட உங்களுடைய முகத்துல அந்த களைப்பு தெரியக்கூடாது அல்லது சிடுசிடுப்பு வரவே கூடாது அப்படின்றார். சதா புன்முறுவலுடன் இருக்கும் முகம்தான் பாப்தாதா மற்றும் அனைவருக்கும் பிடிக்கும். ஒருவேளை யாராவது சிடுசிடுவென்று இருக்கிறார் என்றால் அவர் எதிரில் செல்வீர்களா? இப்பொழுது சொல்லலாமா வேண்டாமா என்று யோசிப்பீர்கள். உங்களுடைய ஜட சிலைகளின் முன்னால் பக்தர்கள் மிகவும் உற்சாகத்துடன் வருகிறார்கள். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கும் போது சுமையானவர்களாக ஆகிவிட்டால் நன்றாக இருக்குமா? இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முகத்தில் சதா ஃபரிஷ்தா ரூபம், வரதானி ரூபம், வள்ளல் ரூபம், இரக்க மனம், களைப்பற்ற ரூபம், சகஜ யோகி அல்லது சகஜ முயற்சியாளர் ரூபத்தை பார்க்க விரும்புகிறார். பிரச்சனை அப்படி இருந்தது ஆகையால் என்று சொல்லாதீர்கள். என்ன செய்யறது? வந்த பிரச்சனை அப்படி இருந்தது, அவ்வளவோ பெரிய பிரச்சனை, முகம் மாறாம இருக்குமா? அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய ரூபம் புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். சீத்தலமாக, கம்பீரம் மற்றும் ரமணீகரமாக இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். யாராவது திடீரென்று வந்துவிட்டால், மேலும் நீங்கள் பிரச்சனையின் காரணத்தினால் அல்லது வேலையின் காரணத்தினால் சகஜ முயற்சியாளர் ரூபத்தில் இல்லை என்றால் அவர் என்ன பார்ப்பார்? உங்களுடைய அதே சித்திரத்தை தான் எடுத்து செல்வார். அதாவது அவங்க பார்த்த அதே முகத்தை தான் கொண்டு போவாங்க. அந்த இம்ப்ரெஷன் பதிஞ்சிடும். 1 மாதம் உடையவர்களாக இருந்தாலும் 2 மாதம் உடையவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் திடீரென்று ஒருவர் உங்களுடைய முகத்தை போட்டோ எடுத்தால் பாப்தாதா என்ன கூறியிருக்கிறாரோ அப்படிப்பட்ட சித்திரமாக தான் இருக்க வேண்டும். வள்ளல் ஆகுங்கள், பெறுபவர் அல்ல வள்ளல். நம்ம பிறரிடமிருந்து வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதானே நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸ் மாறும். உன்கிட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல, ஆனா என்கிட்ட இருக்கிறது நான் கொடுக்குறேன் என்ற நிலையில இருக்கும் போது நம்முடைய முகம் மாறாது. யார் என்ன வேண்டும் என்றாலும் கொடுக்கட்டும், நல்லது கொடுத்தாலும் கெட்டது கொடுத்தாலும் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள், பரந்த உள்ளம் உடையவர்கள்.
ஒருவேளை கெட்டதும் கொடுத்தாலும் பரந்த உள்ளத்துடன் கெட்டதை தனக்குள் ஸ்வீகாரம் செய்யாமல் வள்ளலாகி நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், சிநேகம் கொடுங்கள், சக்தி கொடுங்கள். ஏதாவது ஒரு நல்ல குணத்தை தன்னுடைய நல்ல மனநிலையின் மூலம் பரிசாக கொடுங்கள். எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கார். ஏதாவது ஒரு குணத்தை தன்னுடைய நல்ல மனநிலையின் மூலம் பரிசாக கொடுங்கள். நீங்க பேசலைன்னாலும் சரி, நல்ல மனநிலையினால நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கனாலே அது ஒரு நல்ல பரிசு கொடுத்த மாதிரி அப்படின்றார். அந்த அளவிற்கு உயர்ந்த உள்ளமுடைய பெரிய தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். எனவே இரக்கம் காட்டுங்கள். உள்ளத்தில் அந்த ஆத்மாவிற்கு அதிகப்படியான அன்பு மற்றும் சிநேகத்தை வெளிப்படுத்துங்கள். அந்த சிநேகத்தின் சக்தியின் மூலம் அவர் மாறிவிட வேண்டும். அந்த அளவிற்கு பெரிய மனமுடையவராக இருக்கிறீர்களா அல்லது குறுகிய மனமுடையவராக இருக்கிறீர்களா? உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தி இருக்கிறதா? உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். கடலில் எவ்வளவுதான் குப்பைகள் கொட்டினாலும் குப்பையை கொட்டுபவர்களுக்கு அது குப்பைக்கு பதிலாக குப்பையை கொடுப்பதில்லை. நீங்கள் ஞானக் கடல், சக்தி கடலின் குழந்தைகள், மாஸ்டராக இருக்கிறீர்கள். அப்போ நீங்க எந்தெந்த விஷயங்களை உள்ளடக்கிக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்றது யோசியுங்கன்ற மாதிரி சொல்றார். ஆக பாப் தாதா என்ன பார்க்க விரும்புகிறார் என்பதை கேட்டீர்களா? மெஜாரிட்டி குழந்தைகள் இந்த ஆண்டு மாறியே தீர வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கிறீர்கள். யோசிப்போம், செய்வோம் என்று இருக்கக்கூடாது, செய்தே ஆக வேண்டும். செய்தே ஆக வேண்டுமா அல்லது அங்கு சென்று யோசிப்பீர்களா? செய்தே ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கையினால் கை தட்டுங்கள். அனைவரும் கை அசைத்தார்கள். மிகவும் நல்லது. வெறும் இந்த கையை மட்டும் உயர்த்தினால் போதாது, மனதில் திட சங்கல்பம் என்ற கையை உயர்த்த வேண்டும். இந்த ஸ்தூல கையை உயர்த்துவது மிகவும் எளிது. மனதின் திட சங்கல்பத்தின் கை சதா வெற்றி சொரூபமாக ஆக்குகிறது. என்ன யோசிக்கிறீர்களோ அது நடந்தே தீரும். நேர்மையானதுதான் யோசிப்பீர்கள் அல்லவா? எதிர்மறையானதை யோசிக்கவே கூடாது. எதிர்மறையாக யோசிக்கும் வழி சதா காலத்திற்கும் மூடிவிட வேண்டும். மூடுவதற்கு வருகிறதா? அதாவது நெகட்டிவாக யோசிக்கக்கூடிய அந்த வழியை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ண தெரியுதா, க்ளோஸ் பண்ண வருதா அப்படின்னு கேட்கிறார். அல்லது திறந்து விடுகிறதா? எப்படி இப்பொழுது புயல் வந்ததல்லவா? அப்போது கதவுகள் தானாகவே திறந்து விட்டது. அப்படி ஆகுவதில்லை தானே? மூடிவிட்டு வந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் புயல் திறந்துவிடும்படியாக அப்படி தளர்வானதாக ஆக்கிவிடக் கூடாது. நல்லது. டபுள் ஃபாரினர்ஸின் உற்சவம் மிகவும் நன்றாக நடந்ததல்லவா? 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஞானத்தில் இருக்கும் 400 டபுள் ஃபாரினர் சகோதர சகோதரிகளுக்கு கௌரவிக்கும் விழா கொண்டாடப்பட்டது. இந்தியால சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடப்பட்டது. ஃபாரினர்ஸுக்கு யாரு 10 இயர்ஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நடந்தது. நன்றாக இருந்ததா? யார் கொண்டாடினீர்களோ, பிடித்திருந்ததோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாண்டவர்களும் இருக்கிறார்கள். இதன் மகத்துவம் என்ன? அதாவது கொண்டாடுவதின் மகத்துவம் என்ன? கொண்டாடுவது என்றால் ஆகுவது. சதா இதுபோல் கிரீடம் அணிந்தவராக இருக்க வேண்டும். அதாவது சுய முயற்சி மற்றும் சேவைக்கான பொறுப்பு. இதை என்னவென்று சொல்வது? ஆனந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். சேவையின் ஆனந்தத்தை கொண்டாடுவதின் கிரீடம்தான் அணிந்திருக்க வேண்டும். மேலும் பொன்னாடை, அதாவது கோல்டன் துப்பட்டா எதற்காக அணிவித்தார்கள்? சதா தங்க யுகத்தின் மனநிலையில் இருக்க வேண்டும். வெள்ளி அல்ல, தங்கம்.
அதாவது கௌரவிக்கும் விழா அப்படின்னா அவங்களெல்லாம் மேடையில கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, கிரீடம் அணிவிப்பாங்க, பொன்னாடை போத்துவாங்க, மாலை அணிவிப்பாங்க. அப்போ கொண்டாடுவது என்றால் ஆகுவது அப்படின்னு சொல்றார். இந்த கிரீடத்தை அணிவிச்சிருக்காங்க. இது கொஞ்ச நேரம் நீங்க போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கழட்டிடுவீங்க. கொண்டாடுவது அப்படின்னா என்ன? சதா அந்த பொறுப்பு அல்லது அந்த சேவையின் ஆனந்தத்தின் கிரீடம் அணிந்திருக்கணும். கோல்டன் துப்பட்டா அணிவிக்கிறாங்க அல்லது பொன்னாடை போத்துறாங்கன்னா கோல்டன் ஏஜ்டு மனநிலையில இருக்கணும். மேலும் 2 மாலைகளும் அணிந்திருந்தீர்கள். ஆக எந்த 2 மாலை அணிவீர்கள்? ஒன்று சதா தந்தையின் கழுத்து மாலை. ஒருபோதும் கழுத்திலிருந்து கழற்றிவிடக் கூடாது. சதா கழுத்தில் இருக்க வேண்டும். இன்னொன்று சதா சேவையின் மூலம் மற்றவர்களையும் தந்தையின் கழுத்து மாலையாக ஆக்க வேண்டும். இதுதான் டபுள் மாலையாகும். ஆக கொண்டாடுபவர்களுக்கும் நன்றாக இருந்தது, பார்ப்பவர்களுக்கும் நன்றாக இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குரூப்பா எல்லாரையும் உட்கார வச்சு கௌரவிச்சாங்க. அதை ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. மேடையில யார் அந்த அலங்காரத்தை எல்லாம் அணிந்து உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்களுடைய ஸ்டேஜும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டேஜ் எமர்ஜ் ஆயிடும் இல்லையா? ஆக இந்த உற்சவம் கொண்டாடுவதின் சதாகால உற்சவத்தின் ரகசியம் கூறப்பட்டது. இந்த உற்சவம் நீங்க 2-3 ஹவர்ஸ் கொண்டாடுவீங்க ஸ்டேஜ்ல, அதுக்கப்புறம் போயிடுவீங்க. ஆனால் இந்த உற்சவம் கொண்டாடுவதின் சதாகால உற்சவத்தின் ரகசியம் இருக்கே, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். கூட கூடவே ஊக்க உற்சாகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். இதையும் கொண்டாடுங்கள். அனைவர் அனுபவத்தையும் பாப்தாதா பார்த்து விட்டார். நல்ல அனுபவம் இருக்கிறது. அனைவரின் முகத்திலும் குஷி மற்றும் போதை தென்பட்டு கொண்டிருந்தது. அவ்வளவுதான். இப்படி தன்னுடைய சக்திசாலியான, புன்முறுவலான, ரமணீகரமான மற்றும் கம்பீர ஸ்வரூபத்தை சதா எமர்ஜ் ரூபத்தில் வைத்துக்கொண்டு முன்னேறுங்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கேட்பவர்கள், புரிந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவு. பார்த்து அனுபவம் செய்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். தந்தையின் அறிமுகம் கேட்பதற்கு பதிலாக உங்களுடைய முகத்தின் மூலம் தானாகவே தென்பட வேண்டும். நன்றாக செய்திருக்கிறீர்கள். பாப் தாதாவும் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு அல்லது இந்த சீசனை விசேஷமாக உற்சவத்தின் சீசனாக கொண்டாடினீர்கள். ஒவ்வொரு நேரமும் ஒரே மாதிரியாக இருக்காது. அடுத்தது பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். அனைவருக்குள்ளும் ஆட்சி புரியும் சக்தி இருக்கிறதா, ரூலிங் பவர் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். கர்மேந்திரியங்களின் மீது எப்போது தேவையோ அப்போது ஆட்சி செய்ய முடிகிறதா? சுயராஜ்ய அதிகாரி ஆகி இருக்கிறீர்களா? யார் சுயராஜ்ய அதிகாரிகளோ அவர்கள்தான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவார்கள். எப்போது விரும்புகிறீர்களோ அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனம் புத்திக்கு ஸ்டாப் என்று கட்டளையிடுங்கள். முடிகிறதா? அல்லது நேரம் எடுத்துக்கொள்கிறதா? இந்த பயிற்சி ஒவ்வொருவரும் முழு நாளும் இடையிடையில் செய்வது அவசியமாகும். மேலும் எந்த நேரத்தில் மனம் புத்தி பிஸியாக இருக்கிறதோ அந்த நேரத்திலும் ஒரு வினாடியில் ஸ்டாப், அதாவது நிறுத்த விரும்புகிறீர்கள் என்றால் நிறுத்த முடிகிறதா? அல்லது நிறுத்த நினைக்கிறீர்கள் ஆனால் நிறுத்துவதற்கு 3 நிமிடம் 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறதா? இடையிடையே செய்யும் இந்த பயிற்சி கடைசியில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் ஆதாரத்தில் பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். நல்லது. சதா மனதின் ஊக்க உற்சாகத்தின் உற்சவம் கொண்டாடக்கூடிய ஸ்நேகி ஆத்மாக்களுக்கு, சதா வைரத்திற்கு சமமான வாழ்க்கையின் அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு
அனுபவத்தின் அத்தாரிட்டியுடைய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா தன்னுடைய முகத்தின் மூலம் தந்தையின் அறிமுகம் கொடுக்கக்கூடிய, தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சேவாதாரி ஆத்மாக்களுக்கு சதா கம்பீரம் மற்றும் ரமணீகரம் இரண்டையும் சமமாக வைத்திருக்கக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதத்திற்கு உரிமையுடைய ஆத்மாக்களுக்கு, இப்படி நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு சிவராத்திரியின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கூடவே திலாராம் பாப் தாதாவின் உள்ளபூர்வமான உயிருக்கு உயிரான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். தன்னுடைய ராஜ்ய அதிகாரி அல்லது பூஜ்ய ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் வள்ளலாகி கொடுக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். நான் பூஜைக்குரிய ஆத்மா, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல், பெறுபவன் அல்ல கொடுப்பவன் என்ற நினைவில் சதா இருங்கள். எப்படி தந்தை உங்கள் அனைவருக்கும் தானாகவே கொடுத்திருக்கிறார், அதேபோல் நீங்களும் மாஸ்டர் வள்ளலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். கேட்காதீர்கள். தன்னுடைய ராஜ்ய அதிகாரி அல்லது பூஜ்ய ஸ்வரூபத்தின் நினைவில் இருங்கள். இன்று வரை உங்களுடைய ஜட சிலையிடம் சென்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக நீங்கள் காப்பாற்றக்கூடியவர்கள், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் வள்ளல் ஆகுவதற்கு நினைவின் மூலம், சேவையின் மூலம், சுப பாவனையின் மூலம், சுப விருப்பத்தின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். ஸ்லோகன். நடத்தை மற்றும் முகத்தின் மகிழ்ச்சிதான் ஆன்மீக அழகின் அடையாளம் ஆகும். இன்றைய அவ்வியக்த சமிகை. இனிமைத்தன்மை என்ற பரிசை சதா கூடவே வைத்திருங்கள். சதா இனிமையாக இருங்கள், மேலும் இனிமையாக ஆக்குங்கள். எப்படி மகர சங்கராந்தியின் ஞாபகார்த்தத்தில் எள்ளுடன் வெல்லத்தை கலந்து சாப்பிடுகிறார்கள், அது கூட குழுவின் சக்தியை காட்டியிருக்கிறார்கள். அதாவது பொங்கலை மற்ற மாநிலங்கள்ல சங்கராந்தி, மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஒரு சில மாநிலங்கள்ல அந்த சங்கராந்தினுடைய பேரே எள்ளையும் வெல்லத்தையும் கொடுக்கக்கூடிய பண்டிகை, பகிர்ந்தளிக்கக்கூடிய பண்டிகை. வெல்லம் அல்லது சர்க்கரை ஏதாவது அச்சு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆகையில எள்ளும் சர்க்கரை அச்சு கொடுக்கக்கூடிய பண்டிகை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது ஆக்சுவலா அந்த குழுவின் சக்தியை காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். எள்ளு என்றால் ஆத்மா, புள்ளி ஸ்வரூபம். மேலும் வெல்லம் என்றால் இனிமைத்தன்மை. ஆக எப்போது நீங்கள் ஆன்மீக மனநிலையில் நிலைத்திருந்து இனிமைத்தன்மையின் மிட்டாயை உண்கிறீர்களோ, மேலும் உண்ண கொடுக்கிறீர்களோ, அப்போது ஒரு குழு உருவாகிவிடும். அந்த பாண்டிங் அப்படின்றது இருக்கும். அந்த இனிமை தன்மையின் மூலமாக ஆத்மாக்களை நீங்க இணைக்க முடியும், ஒரு குழுவுல இருக்க முடியும், ஒரு குழுவாக இருக்க முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி.